ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னையில் தாங்க இருக்கிறோமே. இந்த வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரீசெண்ட் டைமில் தமிழ்நாடு ரைடு ஃபுல்லாக முடிச்சுட்டு வந்துருப்போம். நம்பிக்கை இல்லாதவங்க என்னோட யூடியூப் பிளேலிஸ்ட்டையும் எடுத்து போய் பாருங்கள். தனித்தனியாக ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் ஒரு பிளேலிஸ்ட் போட்டு வச்சிருப்பேன். அப்புறம் இன்ஸ்டாகிராம் ஹைலைட் ஸ்டோரியும் போய் பாருங்கள். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் ஒவ்வொரு ஹைலைட் போட்டு வச்சிருப்பேன். செக் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும். 38 டிஸ்ட்ரிக்டோட ஹைலைட்டும் இருக்கும், 38 டிஸ்ட்ரிக்டோட பிளேலிஸ்ட்டுமே இருக்குங்க யூடியூப்பில். நீங்கள் ரெண்டுத்துலேயும் வேணால் செக் பண்ணி பாருங்கள். அதில் ஒரே ஃபோட்டோ, ரீல்ஸு, ஷார்ட்ஸ் அப்படி போட்டிருப்பேன். இதில் ஃபுல்லாக பிளாக் தான் போட்டு வச்சுருப்பேன். ரெண்டுத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு வந்து இந்த வீடியோவை நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். அந்த தமிழரோட என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க இதில் ஃபுல்லாகவே ஷேர் பண்ண போகிறேன். நான் பார்த்த ஒரு சில கஷ்டங்கள், துன்பங்கள், இன்பங்கள் எல்லாத்தையும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பொதுவாக அதை சொல்லிட்டேனே, காமனாக எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ண போகிறாங்க. அதுக்கான வீடியோ தாங்க இந்த வீடியோவே. அதுக்கப்புறம் நான் தமிழ்நாடு ரைட் பண்ணுறப்ப என்ன நிறைய பேர் ஒரு சில காமனான கேள்வியெல்லாம் கேட்டாங்க. அந்த கேள்விக்கான பதிலும் இந்த வீடியோலேயே சொல்லிவிடுவாங்க. அதுவும் அந்த கேள்வியில் உங்களோட கேள்வியும் இருந்தால் நீங்கள் மறக்காமல் போயிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். நான் அடுத்த வீடியோவில் கூட அதுக்கான பதிலை நான் சொல்கிறேங்க. ஓகே, சரி, இப்போ வாங்க நம்ம தமிழ்நாடு ரைடுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு தமிழ்நாடு ரைடு நான் ஒன்றா முடிக்கலைங்க, ஒரே ரைடாக முடிக்கலை, தனித்தனியாக பிரித்து முடித்தேன். 2 வருஷத்தில் முடித்தேன். யூடியூப் சேனல் ஆரம்பித்து 2 வருஷத்துக்குள்ளே தமிழ்நாடு ரைடு முடிச்சிட்டாங்க. எப்படின்னா 2024 எண்டு, அதாவது டிசம்பர் 31, 2024 டிசம்பர் 31 நைட்டுக்குள்ளே தமிழ்நாடு ரைடு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேங்க. இப்போ 2025 ஆகுது, 3 மாதம் ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 3 மாதம் நான் கேப் எடுத்துட்டேன் வீடியோ போடாமல். அதெல்லாம் நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதை போய்ட்டு அந்த வீடியோ போய் பாருங்கள், உங்களுக்கு புரிஞ்சிடும். இந்த வீடியோவில் முழுக்க தமிழ்நாடு ரைடை பற்றி மட்டும்தான் இருக்கும். வேறு எந்த புள்ளியும் போகக்கூடாதுன்னு ஃபுல் ஃபோக்கஸ்டோட பேசணும்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கிறப்ப தான் கொஞ்சம் மாறிடுறேன். 38 டிஸ்ட்ரிக்டும் கவர் பண்ணிட்டேன் இந்த 2 வருஷத்தில். அதுவும் கேப் எடுத்து தான் கவர் பண்ணேன். எப்படின்னா ஒரு ஃபஸ்ட்டு 5 டிஸ்ட்ரிக் கவர் பண்ணேன். அப்புறம் ஒரு 2 மாதம் 1 மாதம் கேப் எடுப்பேன். அப்புறம் ஒரு 18 டிஸ்ட்ரிக் ஒரேடியாக கவர் பண்ணேன். அப்புறம் ஒரு 10 டிஸ்ட்ரிக்கு, அப்படி அந்த மாதிரி தான் நான் கேப் எடுத்து ஒரு 4 ரைடாக தமிழ்நாடு ரைடு முடிச்சுட்டாங்க. இப்போ எல்லாமே 38 டிஸ்ட்ரிக்ட்டுமே கவர் பண்ணி முடிச்சிட்டேன். எதில் முடிச்சேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்பெண்டர் பைக்கில் தான் முடித்தேன். அப்புறம் நான் தமிழ்நாடு ரைட் பண்ண மெத்தட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிஸ்ட்ரிக்ட் போனால் அந்த டிஸ்ட்ரிக்டில் எனக்கு தெரிஞ்ச எல்லா பிளேஸுமே கவர் பண்ணுறவங்க. எனக்கு தெரியாத ஒரு சில பிளேஸ் மட்டும் தான் விட்டுட்டு வருவேன். அது எனக்கு தெரியாமல் இருக்கிறதுனால தான் விட்டுட்டு வருவேன். தெரிஞ்சு விட்டுட்டு வந்ததாக இருக்கவே இருக்காது. எனக்கு தெரிஞ்ச எல்லா பிளேஸும் கவர் பண்ணுறோம். அது சின்னதாக இருக்கலாம், பெருசாக இருக்கலாம், இல்லை ஃபேமஸான இருக்கலாம், இல்லை ஃபேமஸ் இல்லாமல் இருக்கலாம், இல்லை இடன் பிளேஸாக இருக்கலாம், இல்லை கோயிலாக இருக்கலாம், ட்ரெக்கிங்காக இருக்கலாம், இல்லை ஃபால்ஸுக்கு போகிறதா இருக்கலாம். A to Z எதுவாக இருந்தாலும் கவர் பண்ணுறோம். அது ட்ராவல்னு ஒரு விஷயத்தில் சம்மந்தப்பட்டாவே போதும். அந்த கோயிலை எனக்கு பெருசாக கோயிலுக்கு போகிறதுலாம் உடன்பாடே இருக்காது. அப்படி இருந்தும் இது நான் ஒவ்வொரு ஊருக்கும் போகிறது, அந்த ஊரில் இந்த கோயில் ஃபேமஸ்னால் அந்த கோயில் கம்பல்சரி போய் பார்ப்பேன். அந்த மாதிரி எல்லா இடத்தையும் நான் மோஸ்ட்லி கவர் பண்ணுறது. அதிகமாக கோயிலுக்கு போயிருக்கேன். ஆனால் கோயிலுக்குள்ளே போயிட்டு என்னால் கவர் பண்ணி வீடியோ எடுத்து போட முடியாது. ஏன்னா உங்களுக்கே தெரியும், கோயிலுக்குள்ளே நம்மளால் கேமரா எடுத்துன்னு போயிட்டு பிளாக் பண்ண முடியாதுன்னு. இப்படி தான் என்னோட கவர் பண்ணுற மெத்தட் இருக்கும். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் நான் கவர் பண்ண போகிற விதம் எப்படி இருக்குன்னா இப்படி தான் இருக்கும். சும்மா ஒரு சில பேர்லாம் எப்படி சொல்கிறது, ஒரு ஊருக்கு போகிறாங்கன்னா அந்த ஊரில் முக்கியமான பிளேஸ் மட்டும் போய் பார்த்துட்டு வருவாங்களே, நான் அப்படிலாம் போய் பார்க்க மாட்டேன். அந்த ஊரில் இருக்கிற எல்லா பிளேஸுமே, எனக்கு தெரிஞ்ச எல்லா பிளேஸுமே, அது சின்னதாக இருந்தாலும் சரி, பெருசாக இருந்தாலும் சரி, ஃபேமஸ் இருந்தாலும் சரி, ஃபேமஸ் இல்லாட்டும் சரி, எல்லாத்தையும் கவர் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அந்த ஊரில் என்ன ஃபுட்டு ஃபேமஸோ அதை சாப்பிட்டு வந்துடுவேன். அது எல்லா ஊர்லேயும் சாப்பிட்டோன்னு கேட்டிங்கன்னா 38 டிஸ்ட்ரிக்ட்லையும் கவர் பண்ணிட்டீங்கன்னு கேட்டிங்கன்னா 38 டிஸ்ட்ரிக்ட்லையும் கவர் பண்ணல. ஆனால் மேக்ஸிமம் ஆஃப் த டிஸ்ட்ரிக்டில் கவர் பண்ணிட்டேன். என்னென்ன ஃபுட்டு ஃபேமஸோ அந்த ஊரில் இருக்கிற ஃபுட்டை சாப்பிட்டேன். ஏன்னா ஒரு சில ஊரில் எனக்கு அந்த ஃபேமஸான ஃபுட் என்னன்னே தெரியல. தெரிஞ்சிருந்தால் அந்த ஊரில் நான் கண்டிப்பாக வெயிட் பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு ரிவ்யூ போட்டிருப்பேன். ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் எனக்கு தெரியல, அதனால் என்னால் ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் மட்டும் போட முடியல. அதேமாதிரி ஒவ்வொரு ஊரில் இருக்கிற ஃபுட்டுமே கவர் பண்ணி போட்டுருவாங்க. அந்த ஃபேமஸான இதையும் கவர் பண்ணுருவேன், ப்ளஸ்ஸு ஃபுட்டுமே கவர் பண்ணுருவேன். இப்படி தாங்க என்னோட தமிழ்நாடு ரைடு ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கேன். வேணா நீங்கள் செக் பண்ணாதவங்க போயிட்டு மறக்காமல் நம்மளோட பிளேலிஸ்ட்டில் போய்ட்டு எல்லா வீடியோவும் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், நிம்மதியாக இருக்கும். ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு ரைட் பண்ணியிருக்கோம், அது ஒரு திருப்தி கிடைக்கும். ஏன்னா எனக்கு அந்தளவுக்கு சப்போர்ட் கிடைக்கலங்க. 38 டிஸ்ட்ரிக்ட் கவர் பண்ணியிருக்கேன், இன்ச்சு பை இன்ச்சு கவர் பண்ணியிருக்கேன். எல்லாருமே தான் தமிழ் ரைடு பண்ணியிருக்காங்க. எப்படி சொல்கிறது, இந்த அளவுக்கு இன்ச்சு பை இன்ச்சு கவர் பண்ணியிருப்பாங்களான்னு கேட்டால் தெரியலங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் தான் இன்ச்சு பை இன்ச்சு கவர் பண்ணதுன்னு பார்த்தா அது நான் மட்டும் தான் நினைக்கிறேன். ஏன்னா நான் மோஸ்ட்லி பார்த்த வரைக்கும் எப்படி சொல்கிறாங்கன்னா தமிழ்நாடு ரைடு ஓவரால் தமிழ்நாடு ரைடுன்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் பார்த்தா அந்த ஓவராலாக கம்ப்ளீட் பண்ணுறாங்கன்னு பார்த்தா இல்லை. சும்மா ஒப்புக்குன்னு அப்படியே எப்படி சொல்கிறது, சென்னையிலேருந்து மதுரைக்கு போகிறேன்னா மதுரைக்கு போகிறப்ப திருச்சி, விழுப்புரம் இதெல்லாம் தாண்டி தானே போவோம். தாண்டி போகிறப்ப அப்படி என்னன்னா போகிறப்பக்குள்ள ஒரு பார்த்துட்டு போயிட்டு அவ்வளோதாங்க, நம்ம சென்னையை கவர் பண்ணிட்டோம், விழுப்புரத்தை கவர் பண்ணிட்டோம், திருச்சி கவர் பண்ணிட்டோம், இப்போ மதுரை வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நான் அப்படிலாம் கிடையாது.
ஒரு ஊருக்கு போகிறேன்னா அந்த ஊரில் இருக்குது எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டு தான் அடுத்த ஊருக்கே போவேன். அப்படியே ஒன் பை ஒன்னாக கவர் பண்ணினே தாங்க போனேன். எல்லாம் ஒரு ஆர்டராக தான் கவர் பண்ணி போயிருப்பேன். நீங்கள் அந்த வீடியோ பார்த்தாவே தெரியும். ஒரு ஒன் பை ஒன்னாக அப்படியே ஆர்டராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெளிவாக புரியும். ஏன்னா அந்தளவுக்கு தான் உங்களுக்கு புரியுற மாதிரி தான் நான் வீடியோ எடுத்து போட்டு வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்சம் வீடியோ லென்த்தாக இருக்கும். என்னோட தனிப்பட்ட நான் எப்படி சொல்கிறது, நான் புதுசாக ஒரு சோலோவாக ஒரு தனியாக ஒரு பையன் ஃபஸ்ட்டு இதை போயிட்டு விசிட் பண்ணி பார்க்குறான்னா அவனோட மைண்ட் செட் எப்படி இருக்கும், அவன் எப்படி சந்தோஷப்படுவான், எப்படி ஹாப்பியாக இருப்பான், அந்த இதை அப்படியே எக்ஸ்போஸ் பண்ணியிருப்பேன். எனக்கு அது எப்படி தோணுச்சோ அதை அப்படியே எக்ஸ்போஸ் பண்ணியிருப்பேன். அது உங்களுக்கு பார்க்கறதுக்கு கிரிஞ்சாக இருக்கலாம், என்னடா அவன் பைத்தியக்காரமே பண்ணுற மாதிரி இருக்கலாம். ஆனால் அது ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறப்ப எனக்கு அது அந்த அனுபவம் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஓவராக எக்ஸ்போஸ் பண்ணி காமிச்சிருப்பாங்க. அது உங்களுக்கு இரிட்டேட்டாக இருக்கலாம். மற்றபடி எனக்கு தெரிஞ்சு வேறு எதுவும் அதில் இது பண்ணிக்க மாட்டேன். என்ன ஒன்று இதை இப்போ தொடர்ந்து பேசுகிறேன்னா அதேமாரி அதுலேயும் பேசி வச்சுருப்பாங்க. அவ்வளோதாங்க. அது என்னால் மாற்றிக்கவே முடியல. நானும் நினைக்கிறேன் மாற்றிக்க முடியல. இதுக்கப்புறம் தமிழ்நாடு ரைடுக்கு அப்புறம் டைமிங் கம்மி பண்ணிடலான்னு இருக்கிறேன். அதனால தான் எல்லாமே வீடியோ பிரித்து போகலான்னு இருக்கிறேன். மோஸ்ட்லி 15 நிமிஷத்துக்குள்ளே கொடுக்க பார்க்கணும், அதுக்கு மேலே இழுக்கக்கூடாது ஜவ்வா அப்படின்னு நினச்சின்னு இருக்கேன். அதனால் இந்த வீடியோவும் ஒரு 10 நிமிஷம் இல்லை 15 நிமிஷத்துக்குள்ளே முடிச்சிடும்னு நினைக்கிறேங்க. இப்போ எவ்வளோ நேரம் ரெக்கார்ட் ஆயிருக்குன்னு தெரியல. சரி, ஓகே, வளவலும் பேசாமல் நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாமா? அப்புறம் நான் தமிழ்நாடு ரைடு எதில் ட்ராவல் பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளெண்டர் பைக்கில் தான் ட்ராவல் பண்ணேன். என்னை நிறைய பேர் கேட்குற கேள்வி என்னன்னா இந்த ஒரு கேள்விங்க, எப்படி ப்ரோ அண்டர் சிசியில் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு காமனாக எல்லாருமே கேட்பாங்க. அண்டர் சிசியில் எப்படி ட்ராவல் பண்ணணும்னா என்கிட்ட இருக்கிற பைக் வச்சு தான் ப்ரோ நான் ட்ராவல் பண்ணுறேன். என்கிட்ட அந்த பைக் தான் இருக்குது, அதனால தான் அந்த பைக் வச்சு ட்ராவல் பண்ணுறேன். எனக்கும் பெரிய பைக்லாம் ட்ராவல் பண்ணணும்னு ஆசை தான். என்கிட்ட அந்த பைக் இல்லை, இப்போ இப்போதைக்கு என்கிட்ட இந்த பைக் தான் இருக்குது, அதனால தான் இந்த பைக் வச்சு ட்ராவல் பண்ணுறேன். அப்புறம் இந்த பைக் வச்சு ட்ராவல் பண்ணுறப்ப உங்களுக்கு ஒரு காமனான கேள்வி என்ன இருக்குன்னா, பேக் பெயின் இல்லையா, இவ்வளோ லாங் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு பேக் பெயின் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு பேக் பெயினா என்னன்னு தெரியாமல் இருந்தாங்க. ஆனால் எப்படி சொல்கிறது, தமிழ்நாட்டில் முக்கால்வாசி டிஸ்ட்ரிக்ட் கவர் பண்ணி முடிக்கிற வரைக்குமே எனக்கு பேக் பெயினா என்னன்னு தெரியல. எல்லாம் கேட்பாங்க பேக் பெயினா என்ன அப்படின்னே அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணதும் கிடையாது, அது உணர்ந்ததும் கிடையாது. ஆனால் ஒரு ரைடில் உணர்ந்தேன். அதாவது தமிழ்நாடு ரைடு 4 ரைடாக நான் பிரித்து இது பண்ணல. அதில் 3ஆவது ரைடில் சிவகங்கை நோக்கி போயின்னு இருப்பேன். அப்போ போயின்னுங்கிறப்ப தாங்க சரியான பேக் பெயின். அப்போ தான் ஃபீல் பண்ணேன், ஓ பேக் பெயின்னா அது இங்கே பின்னாடி ரொம்ப இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதில் தான் ஃபீல் பண்ணியிருப்பேன். அது கூட அந்த வீடியோ லிங்க் வேணால் முடிஞ்சால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள். சிவகங்கை போகிற பிளாகில் தான் அது இருக்கும். அப்போ தான் ஃபீல் பண்ணேன். அதான் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டு. அதுக்கப்புறம் ரைட் பண்ணியிருக்கேன். ஆனால் பெருசாக எனக்கு பேக் பெயின் இருந்தது கிடையாது. அது ஏன்னா நான் சாப்பாக ரெஸ்ட்டே இல்லாமல் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருந்தால் எனக்கு பேக் பெயின். அப்புறம் ஏன் நான் அந்த பேக் பெயினை ஃபீல் பண்ணது இல்லைன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு இன்னொரு ரீசன் இருக்குதுங்க. எப்படி என்னோட ரைடு அதான் நான் தான் சொன்னேன்ல, ஒரு டிஸ்ட்ரிக்ட் போகிறப்போ ஒரு டிஸ்ட்ரிக்ட் கவர் பண்ணிட்டு தான் அடுத்த டிஸ்ட்ரிக்டே போவேன். இப்போ ஒரு டிஸ்ட்ரிக்டில் 4 இடம் இருக்கும். அந்த 4 இடமும் 80 கிலோமீட்டர் மேலே தாண்டினா தான் நான் ரெஸ்ட் எடுப்பேன். 80 கிலோமீட்டருக்குள்ளே இருந்தாலும் ரெஸ்ட் எடுக்க மாட்டேன். என் பைக் 80 கிலோமீட்டர் வரைக்கும் தான் நான் ஸ்டாப்பாக ஓட்டுவேன். அதுக்கப்புறம் ஓட்ட மாட்டேன். இப்போ 150 சிசி பைக் வச்சுக்கிறாங்க, அவங்களாம் 150 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் நான் ஸ்டாப்பாக ஓட்டுவாங்க. நான் அண்டர் சிசி பைக் தான் வச்சுக்கிறேன். அதில் 80 கிலோமீட்டர் ஓட்டுறதே எனக்கு பெரிய விஷயம். அது ஓவராக க்ரூஸ் பண்ணி ஓட்ட மாட்டேன். 60-70 தான் ஓட்டுவேன். அது 80 கிலோமீட்டர் ஆனோடனே வண்டியை நிப்பாட்டி ஆற போட்டுருவோம். அப்படிங்கிறப்ப எனக்கு அதுலேயே எனக்கு ரெஸ்ட் கிடச்சிரும். 80 கிலோமீட்டர் ஒரு வாட்டி நிப்பாட்டி போகிறதுலேயே. அதுவும் இல்லாத நான் போகிற டிஸ்டன்ஸ் இப்போ சென்னையிலேருந்து பக்கத்தில் எதனா ஒரு இடத்துக்கு போகிறேன்னா பக்கம் தான் இருக்கும். ஒரு டிஸ்டன்ஸ் இப்போ மெரினா பீச் போகிறேன்னா இங்கேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் தான். அப்படி அங்கேருந்து அடையார் பீச் போகிறேன்னா அது ஒரு 10 கிலோமீட்டர் தான். இப்படி பக்கத்துலேயே தான் இருக்கும். அப்படிங்கிறப்ப எனக்கு கவர் பண்ணுற டிஸ்டன்ஸும் எனக்கு பக்கத்தில் இருக்கனால எனக்கு ரெஸ்ட் அந்த டிஸ்டன்ஸ்லேயே நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். இங்கேருந்து பைக் ஒரு 1/2 hour தான் ட்ராவல் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஒரு டெஸ்டினேஷன் அடைஞ்சிடறேன். அப்படியே அங்கே பிளாக் பண்ணுறேன். அப்போ திரும்ப பைக்கும் ரெஸ்ட் எடுத்தது, அந்த கேப்பில் நானும் ரெஸ்ட் எடுத்துறேன். அப்புறம் அப்படின்னு இருக்கிறப்ப எனக்கு பேக் பெயினே தெரியல. நான் ஸ்டாப்பாக விடாமல் ரைட் பண்ணால் தான் எனக்கு பேக் பெயின் தெரியும். நான் தான் விடாமல் ரைட் பண்ணுறது இல்லையே. அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்த கவர் பண்ணி தானே ரைட் பண்ணுறேன். அதனால் எனக்கு பேக் பெயினும் பெருசாக தெரிஞ்சது இல்லைங்க. அந்த ரைட்ல ஏன் தெரிஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் இல்லாமல் எப்படி சொல்கிறது, டென்ட் ஸ்டைலில் நிம்மதி இல்லாத தூக்கம், ரெஸ்ட் இல்லாமல் ஓட்டினே இருக்கேன். ஒரு இடமும் கவர் பண்ணினே இருக்கிறேன். ஒரு நாளைக்கு ஏகப்பட்ட இடத்த கவர் பண்ணிட்டேன் அந்த இதில் மட்டும். அதனால எனக்கு டக்குன்னு அதில் பேக் பெயின் தெரிஞ்சிருச்சு. அது நல்லதான். ஒரு வேளை பேக் பெயின் வந்தால் இப்படி தான் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன்ல. இப்போ லே லடாக்கெல்லாம் போகிறேன்னு வச்சுக்கலாம், அதுக்கெல்லாம் கண்டிப்பாக பேக் பெயின் இல்லாமலாம் போகவே முடியாது. அது எந்த பைக்காக இருந்தாலும் பேக் பெயின் இருந்துடும். ஏன்னா நம்ம போகிற டிஸ்டன்ஸ் அவ்வளோ தூரம், நம்ம எவ்வளோ கேப்பில் எவ்வளோ இடையில எவ்வளோ இது பார்க்க வேண்டியது இருந்தாலுமே அதுக்கான டிஸ்டன்ஸ் தூரமாக இருக்குது. இது தமிழ்நாட்டுக்குள்ளே சுற்றி நிற்கும், அதனால் பெருசாக தெரியாது. இந்த மாதிரி இடத்துக்குலாம் போகிறப்ப கண்டிப்பாக பேக் பெயின் தெரியும். அப்புறம் இன்னும் ஒரு சில பேர் என்கிட்ட கேட்குற காமனான கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, பயமே இல்லையா ப்ரோ, தனியாக ட்ராவல் பண்ணிங்களே, உங்களுக்கு சேஃப் இல்லாமல் இருக்காதா, நீங்கள் எப்படி ப்ரோ இப்படி ட்ராவல் பண்ணி கேட்குறீங்க. எனக்கு அதான் நான் சொல்கிறேனே, பயம் இல்லை. இது மேலே ஆசை இருந்தாலும் அந்த பயம் என் கண்ணுக்கு தெரியலைங்க, அவ்வளோதாங்க. இந்த ட்ராவல் மேலே இருக்கிற ஆசையால் எனக்கு அந்த பயம் கண்ணுக்கே தெரியாமல் போயிடுச்சு. அப்புறம் டென்ட் ஸ்டே பண்ணுறீங்களே, நீங்கள் அதுக்கு ரூம் எடுத்து போகலாமே அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நான் பண்ணுறது பட்ஜெட் ரைடு. ரூம் எடுத்தனா எனக்கு எக்ஸ்பென்ஸ் அதிகமாகிடும்.
ஒரு நாளைக்கு ரூமு எப்படியும் குறைஞ்சது 300, 400 கீழே வரவே வராது. எங்கே போனாலும் சரி நான் விசாரிச்சு பார்த்துட்டேன். இன்னும் ஒரு சில பேர்லாம் 500 கீழே வரவே மாட்டாங்க. நான் சொல்கிறதே கம்மியாக தான் சொல்கிறேன். நீங்கள் 300, 400 போய் பிடிக்கிறதே கஷ்டம். நான் சொல்கிறதே கம்மியாக தான் சொல்கிறேன். அப்படி இருந்தும் நான் டென்ட் ஸ்டே பண்ணுறேன்னா ஏன்னா பட்ஜெட் ரைட் பண்ணுறேன். அதனால தான். ஒரு சில பேர்லாம் ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருப்பேன். ₹300 GoPro கேட்டிருப்பாங்க. ₹300 கொடுத்து இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வரடா, ஒரு ₹300 கொடுத்துட்டு கேமராக்கு டிக்கெட் வாங்கிட்டு போக மாட்டேடா அப்படின்னு கேட்குறாங்க. நான் ரூமுக்கே ₹300 கொடுக்க தயங்குறேன். கேமராக்கு ₹300 கொடுத்து நான் எப்படிங்க கேமரா எடுத்துன்னு போவேன்? அதனால் கொடுக்கல. ஏன்னா பட்ஜெட் இந்த மாதிரி இடத்துலலாம் நான் பட்ஜெட் கம்மி பண்ணால் தான் என்னால் இவ்வளோ இடத்த இவ்வளோ நாளுக்குள்ளே கவர் பண்ண முடியும். புரியுதுங்களா? பட்ஜெட்னா இதுதான் பட்ஜெட். நான் ஸ்டே பண்ணுறதுல ஒரு நாளைக்கு ₹500 போகுதுன்னு வச்சுங்களேன். ஒரு 10 நாள் ட்ராவல் பண்ணால் அதில் எனக்கு எவ்வளோ ஆகுது பார்த்தீங்களா? ₹5000 வரல. இப்போ அந்த ₹5000க்கு நான் பெட்ரோல் போட்டேன்னா 2500 கிலோமீட்டர் நான் சுற்றுவேன். என் பைக் வந்து 50 மைலேஜ் தரும். இந்த மாதிரிலாம் இது பண்ணி தான் நான் ட்ராவல் பண்ணுறேன். அதுக்குன்னு ரூமே எடுக்க மாட்டேன்னு கேட்டிங்கன்னா எடுப்பேன். இப்போ ஒரு 20 நாள் ட்ராவல் பண்ணுறேன்னா வச்சுக்கி, 20 நாளில் ஒரு 2 நாள் ரூம் எடுப்பேன். ஃபோனுக்கும் சார்ஜ் போடணும், கேமரா பேட்டரிக்கும் சார்ஜ் போடணும், பவர் பேங்க்கும் சார்ஜ் போடணும், அதுக்கப்புறம் லைட்லாம் வச்சுருப்பேன், சின்ன சின்ன லைட்டு, அதுக்குமே சார்ஜ் போடணும். இது எல்லாத்துக்குமே சார்ஜ் போடணும். என் துணியெல்லாம் துவைக்காமல் இருக்குது. நான் 4-5 நாளாக ரெஸ்ட் இல்லாமல் சுற்றின்னு இருக்கேன். ப்ளஸ் எடிட்டிங் வேலை எனக்கு இருக்குது. ஸ்டோரேஜ்லாம் ஃபுல்லாக இருக்குது. அதெல்லாம் நான் எக்ஸ்போர்ட் பண்ணணும், எடிட் பண்ணணும். நிறைய அந்த மாதிரி வேலைகள்லாம் எனக்கு அப்படியே பிடிச்சின்னு இருக்கும். என்னால் இதுக்கப்புறம் இது எதுவுமே பண்ணாமல் என்னால் மூவ் ஆன் பண்ண முடியாதுன்னு ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருப்போம் பார்த்தீங்களா? அந்த டைம் தான் நான் ரூம் எடுப்பேன். அது வரைக்கும் ரூம் எடுக்க மாட்டேன். அப்படியேப்பட்ட ஒரு சில நேரத்தில் கூட என்ன பண்ணுவோம், ரூம் எடுக்காமல் ஒரு ஆத்தங்கரையில் போயிட்டு நார்மலாக அந்த இடத்துல ஓல்டர் பண்ணுறோம். எப்படின்னா டென்ட்டு கிண்டெலாம் எதுவும் போடாமல் என்கிட்ட இருக்கிற பாத்திரத்தெல்லாம் கழுவின்னு துணி துவைக்கலாம் துவச்சிட்டு அந்த கேப்பில் வீடியோவும் கேமராவும் ஆன் பண்ணி வச்சுட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு இம்போர்ட் பண்ணுறதை இம்போர்ட் பண்ணிட்டு அப்படியே மல்டி டாஸ்கிங் பண்ணிட்டு இருப்பேன். அந்த நேரத்துலேயே எல்லாத்தையும் அந்த ஒரு நாள் அப்படியே ரூமுக்குலாம் போகாமல் இப்படியே இது பண்ணிக்குவேன். சார்ஜ் போட்டு எங்கன்னா போடுவேன்னா கஃபே போவேன். அந்த கஃபேல போட்டுருவேன். எல்லாம் சாப்பிட்ற ஒரு கேப் கிடைச்சாலும் சாப்பிட்ற கேப், டீ குடிக்கிற கேப் எடுத்து எங்கன்னா பெட்ரோல் பங்கில் போயிட்டு சும்மாவே உட்காந்து சார்ஜ் போடுறது, இப்படியே தான் சார்ஜ் போடணும். இப்படியே தான் என்னோட ரொட்டீன் இருக்குமே. என்னோட ட்ராவல் ரொட்டீன் இப்படி தான் அங்கே இருக்குமே. சும்மா ஒரு பெட்ரோல் பங்கில் போவோம், பெட்ரோலே போட மாட்டேன். அந்த இடத்துல உட்காந்துன்னு தண்ணி பிடிச்சிக்கின்னு சார்ஜ் போட்டுன்னு அப்படியே அந்த இடத்துல ஹோல்டர் பண்ணுவேன். அப்படி இல்லை எதனா ஒரு ஹோட்டலில் ஒரு டீ மட்டும் வாங்கிட்டு 1 ஹவர் 2 ஹவர் அப்படியே அங்கேயே உட்காந்து சார்ஜ் போட்டுன்னு இப்படி இது பண்ணுறது. சாப்பிட்ற ஹோட்டலில் போய்ட்டு சாப்பிட்ற கேப்பில் கொஞ்சம் நேரம் சார்ஜ் போட்டுக்கிட்டு இப்படியே சார்ஜ் போட்டு தான் ட்ராவல் பண்ணுவேன் இந்த சார்ஜிங்க்கு. அப்புறம் இதை சொல்ல மறந்துட்டேங்க, நான் தமிழர் ரைடு பண்ணுவேன்ல, அது வந்து பண்ணுறப்ப என்னோட ரைடிங் மெத்தட் ஃபஸ்ட்டு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, போகிற நாள் மட்டும்தான் கணக்கு வைப்பேன். வர நாள் கணக்கு வைக்கவே மாட்டேன். ஏன்னா நான் சோலோவாக தானே போகிறேன். எங்கெங்கே போகிறேன்னு ஓவராலாக ஒரு இது போட்டு வச்சுருப்பேன், பிளான் பண்ணி வச்சுருப்பேன். இந்த டிஸ்ட்ரிக்ட் தான் கவர் பண்ண போகிறேன், இந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் கவர் பண்ணிட்டு வர போகிறேன், அந்த டிஸ்ட்ரிக்டில் என்ன நான் கவர் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு ஓவராலாக தான் மேப் போட்டு வச்சுருப்பேன். அங்கே போய்ட்டு லோக்கல் பீப்புளுங்களை கேட்டு தான் இந்த இடத்துல இதெல்லாம் இருக்குதா, எனக்கு தெரியாத ஒரு சில விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், அங்கே இருக்க ஊர் ஆளுங்களுக்கு அவங்களுக்கு கேட்டு அப்படியே அங்கே இருக்கிறது கவர் பண்ணுவோம். அப்படி ஃபுல்லாகவே A to Z இங்கே வீட்டிலேருந்து கிளம்புறப்பே பிளான் பண்ணிலாம் போக மாட்டேன். இங்கேருந்து இத்தனை டிஸ்ட்ரிக்ட் கவர் பண்ண போகிறேன், இத்தனை நாளில் வர போகிறேன்லாம் முடியவே பண்ண மாட்டேன். போகிற நாள் மட்டும்தான் கணக்கு இருக்கும், வர நாள் கணக்கே இருக்காது. போகிறப்போ ஒரு அமௌண்ட் எடுத்துகிட்டு போவேன், வரப்போ அதோட அதிகமான அமௌண்ட்டு செலவாக இருக்கும். எதனால் பார்த்தீங்கன்னா அதான் நான் தான் சொல்கிறேன், போகிற நாள் கணக்கு. இப்போ ஒரு 10 நாளும் கணக்கு வச்சுன்னு போவோம், நினச்சினே போக மாட்டேன். ஃபஸ்ட்டு எத்தனை நாளும் கணக்கு நினச்சினே போக மாட்டேன். அது ரிட்டன் வீட்டுக்கு வர ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடியோ 1 டேஸ்க்கு முன்னாடி தான் எனக்கு தெரியும், நம்ம நாளைக்கு வீட்டுக்கு போக போகிறோம்னு சொல்லிட்டு அந்த ரைடில் இருக்கிறப்ப தான் தெரியும். முன்னாடியே தெரியவே தெரியாது. அப்படி தான் இது வரைக்கும் நான் பண்ண ரைட்லாம் பண்ணியிருக்கேன். என்னோட மைண்ட் செட்டுமே அப்படி தான் இருக்கும். அப்புறம் டென்ட் ஸ்டேன்னு சொல்கிறேன்ல, பட்ஜெட்டுன்னு, அது நீங்கள் நினைக்கிறதுக்கெலாம் ஈஸிலாம் கிடையாதுங்க, ரொம்ப கஷ்டம். எந்த டைமில் வந்து நீங்கள் டென்ட் ஸ்டே பண்ணுறது வந்து ஈஸின்னு தோணுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 2 பேர் 3 பேராக போகிறீங்க பார்த்தீங்களா, அந்த டைமில் வந்து டென்ட் ஸ்டே பண்ணுறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் சோலோவாக ட்ராவல் பண்ணிங்கன்னா டென்ட் ஸ்டே பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். நீங்கள் பெட்ரோல் பங்க்லே சேஃபான பெட்ரோல் பங்க்லே நீங்கள் டென்ட் ஸ்டே பண்ணாலும் உங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். அது கூட உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும்னா, நீங்கள் ஒரு யூடியூபராக இல்லாமல் ஒரு பிளாகராக இல்லாமல் இருந்தீங்கன்னா, ஒன்லி ட்ராவலர், நான் எதுவுமே வீடியோ ஃபோட்டோ எதுவும் எடுக்க மாட்டேன், ஒன்லி ட்ராவல் மட்டும்தான் பண்ணுவேன் அப்படின்னு நினச்சி போகிற ஆளாக இருந்து டென்ட் ஸ்டே பண்ணுறீங்களா இருந்தால் உங்களுக்கு அது ஈஸி. மற்றபடி என்ன மாதிரி ஒரு யூடியூபராகவும் இருக்கணும், நீங்கள் ட்ராவலராகவும் இருக்கணும் அப்படின்னு நினச்சின்னு போயிட்டு டென்ட் ஸ்டே பண்ணிங்கன்னா அது ரொம்ப கஷ்டம். ஏன்னு சொல்லிட்டு சொல்கிறேன், இப்போ நீங்கள் ஒரு பெட்ரோல் பங்கில் ஒரு சேஃபான ஒரு பெட்ரோல் பங்கில் தான் தங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பெட்ரோல் பங்கில் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு வந்து சார்ஜிங் வந்து ஆஃபீஸ் ரூமில் சார்ஜ் போட்டு பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. வெளியே அந்த சார்ஜிங் போட்டு வச்சுருப்பாங்க பற்றி, அங்கே தான் கொடுப்பாங்க. ஒன்று பாத்ரூம் பக்கத்தில் இருக்கும், இன்னொன்று இந்த தண்ணி குடிக்கிற இடத்துல இருக்கும், இன்னொன்று ஏர் அடிக்கிற இடத்துல இருக்கும். எங்கே இருக்குதோ அங்கே தான் நீங்கள் போய் சார்ஜ் போடுற மாதிரி இருக்கும். டென்ட்டு வந்து நீங்கள் நினைக்கிற இடத்துல டென்ட்டு போட முடியாது, அவங்க ஒரு இடம் சொல்லுவாங்க, அந்த இடத்துல தான் நீங்கள் டென்ட்டு போட முடியும். அதுக்கும் இதுக்கும் டிஸ்டன்ஸ் அதிகமாகவே இருக்கும். நீங்கள் டென்ட்டு போட்டு உங்கள் பொருளெல்லாம் சேஃபாக வச்சிடலாம். டென்ட்டும் நீங்கள் சிசிடிவி கேமராலாம் அங்கே இருக்கும், செக் பண்ணிக்கலாம், அது பிரச்சனை இல்லை. உங்கள் பைக்கு வெளியே நிற்கும், சிசிடிவி கேமரா இருக்கும், உங்களுக்கு பயம் இல்லாமல் நீங்கள் நிம்மதியாக தூங்கலாம் வச்சுக்கோ. ஆனால்
கேமரா இருக்குது உங்கள் கையில், அதுக்கு 2 பேட்டரி வச்சுருப்பீங்க. 2 கேமரா நான் வச்சுன்னுக்கிறேன். 2 பேட்டரி வச்சுன்னு இருப்பேன். ரெண்டுத்துக்கும் 2 பேட்டரி. அது போக வந்து ஃபோனு, பவர் பேங்க்கு, இது எல்லாமே நான் சார்ஜ் போட்டாகணும். எப்போ நான் டென்ட்டு போகிறதே 9 மணிக்கு தான் டென்ட்டு போடுவேன். 9, 10 மணி இல்லை மேக்ஸிமம் 7, 8 மணிக்கு மேலே தான் போடுவேன். அப்படிங்கிறப்ப இது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா உட்காந்து அங்கேயே நான் சார்ஜ் போட்டுன்னு இருக்கும். இதெல்லாம் சார்ஜ் போட்டு ஏறி முடிக்கிறதுக்கு எப்படியும் 1, 2 ஆகிடும். அந்த கேப்லேயே நான் அப்பப்போ அப்படியே சொல்லிட்டு கேமரா சார்ஜ் ஏறப்ப இதையும் ஒரு பக்கம் சார்ஜ் போட்டுன்னு அப்படியே எக்ஸ்போர்ட் பண்ணின்னு இன்புட் பண்ணின்னு எந்த வேலை அந்த நேரத்தில் இருக்குதோ அந்த வேலையை பார்த்துக்கிட்டு அப்படியே ஒரு 1, 2 ஆகிடும். அப்படியே விடிய காலையில் நான் வந்து 6 மணி வரைக்கும்லாம் தூங்க மாட்டேங்க. 5 மணிக்கெலாம் டானும் பெட்ரோல் பங்க் வந்து ஏஞ்சிருவேன், கிளம்பிடுவேன். அந்த சூரிய உதயத்தையே பார்க்க மாட்டேன். ஏன்னா பெட்ரோல் பங்கில் பர்மிஷன் கொடுத்தே பெரிய விஷயம். அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாது. ஏன்னா அங்கே இருக்க உள்ளூர் ஆளுங்க வந்து நம்மளை விசாரிப்பாங்க. அவங்களாம் ஒரு மாதிரி புதுசாக இருக்கும். எல்லா ஊர்லேயும் யாராவது இங்கே வந்து டென்ட் போட்டுன்னு இருக்கிறான், யாராவது அப்படின்னு விசாரிப்பாங்க. ஒரு கூட்டம் கூடன்னு வச்சுக்கலாம். அந்த கூட்டம் கூடுற இடத்துல அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும்ல. மேனேஜர்னா கேள்வி கேட்பாங்கல்ல. ஏன்னா மேனேஜருக்கு பர்மிஷன் கேட்டு தான் இது பண்ணுறோம். அப்புறம் ஓனர் வந்து மேனேஜர் பர்மிஷனுக்கு கேள்வி கேட்கலாம். அவங்களுக்கு எதனா இடையூறுலாம் இருக்கலாம். அதனால் வந்து நான் விடிய காலையில் ஒரு 5 மணி ஆனாவே அந்த இடத்துக்கு. அதனால சொல்கிறேன், தனியாக சோலோவாக ட்ராவல் பண்ணுற ஒரு ஆளுக்கும் டென்ட் ஸ்டே பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம். நீங்கள் அதை நான் நிறைய ரீல்ஸில் பார்த்துட்டேன். நான் ஒரு ஷார்ட்ஸ் கிரியேட் பண்ணி போகிறேன், ரீல்ஸ் கிரியேட் பண்ணி போகிறேன்னா அதில் வந்து டென்ட் ஸ்டே வந்து அவ்வளோ ஈஸியாக அசால்ட்டாக சொல்லிடுறீங்க. ஏன் ரூமில் தங்கினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. நான் ரூமில் தங்குறதுக்கான ரீசன் சொல்லிட்டேன், எதனால் ரூமில் தங்க மாட்டேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் டென்ட் ஸ்டே பண்ணுறது வந்து அவ்வளோ ஈஸிலாம் கிடையாது. நான் முழுக்க அதிகமாக பண்ண இது என்னன்னா டென்ட் ஸ்டே தான். இப்போ லாஸ்ட்டாக அந்த 2-3 ரைடு பண்ணுறப்போ தான் ஃபுல்லாக பெட்ரோல் பங்க்லேயே எனக்கு டென்ட்டு போட பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க. அதுக்கு முன்னாடிலாம் நான் எப்படி சொல்கிறது, லோக்கல் ஆளுங்க சப்போர்ட்டோட அங்கே தான் டென்ட் போடுவேன், இல்லை கோயிலில் போய்ட்டு டென்ட் போடுவேன். அங்கெல்லாம் வந்து கேள்வி கிடையாது. யார் வந்து என்ன வேணால் பண்ணலாம், எப்போ வேணால் பண்ணலாம், அப்படிலாம் இருந்துருக்குது. டென்ட் ஸ்டே பண்ணுறதுல அந்த மாதிரி கஷ்டங்களும் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து சுடுகாட்டில் ஸ்டே பண்ணியிருக்கேன். எப்படின்னா சுடுகாடுன்னு தெரிஞ்சு தான் ஸ்டே பண்ணேன், தெரியாமல் தான் ஸ்டே பண்ணல, தெரிஞ்சால் ஸ்டே பண்ணேன். சுடுகாட்டில் தேவசம் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, ஒரு இது மாதிரி கூடார மாதிரி போட்டு கட்டி வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல சரி மழை வந்தாலும் சரி இதாக இருந்தாலும் நம்ம டென்ட்டு சேஃபாக இருக்கும்னு சொல்லிட்டு, இதுக்கப்புறம் டென்ட்டு இடம் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு அதே இடத்துல டென்ட்டு போட்ட பக்கத்துலாம் சமாதி இருக்குது. எனக்கு தெரியுது சுடுகாடு தான் தெரியுது. தெரிஞ்சே அந்த இடத்துல டென்ட்டு போட்ட ஆள்நாடை மட்டுமே இல்லை. பக்கத்தில் அப்படியே ஒரு ஃபால்ஸு அருவி ஒன்று ஓடுது. சத்தம் சலசலம் கேட்டுனே இருக்குது. அந்த இதில் தான் டென்ட்டு போட்டு அன்றைக்கி நைட்டு தூங்கி காலையில் 5 மணிக்கு எஞ்சி வந்தேன். அதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்கு. இப்போ நினச்சி பார்க்குறேன், டேய் அந்த மாதிரி ரிஸ்க்கான இடத்துலாம் இருந்துக்கிறேடான்னு இப்போ நினச்சி அப்போ வந்து ஆர்வ கோளாறு அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் அந்த டைமில் அது எனக்கு அதை தாண்டி வேறு வெளியே தெரியல. இதுக்கப்புறம் எங்கடா போய் கேட்குறது, அது வந்து தேனியில் ஒரு இடத்துல போய் லாக் ஆகிட்டேன். எங்கே போய் கேட்டாலும் கிடைக்கல. சரி ஓகே, இதே ஓகே, டைம் ஆகுது இருக்க நைட்டில் ஏன்னா நான் நைட்டு ஒரு 6 மணி ஆனாவே ட்ராவல் பண்ண மாட்டேங்க. அதுக்கு ஒரு 5 மணிக்குள்ளேயே ட்ராவலிங்கை நிப்பாட்டிடுவேன். அதுக்கப்புறம் டென்ட்டு எங்கன்னா ஒரு இருட்டாகிற வரைக்கும் ஒரு இடத்துல ஹோல்டன் பண்ணிட்டு ஒரு இருட்டாகிற டைமில் போய்ட்டு டென்ட்டு போகிறதுக்கு பர்மிஷன் கேட்பேன் எல்லா பெட்ரோல் பங்க்லையும். கிடச்சிட்டா ஓகே, கிடைக்கலனா அப்படியே சுற்றி தெரியினே இருப்பேன். அப்படிங்கிறப்போ ஒரு 8 மணி ஆகிடுச்சு. எங்கேயுமே கொடுக்கல, பர்மிஷன் கொடுக்கல. கோயிலையும் கேட்டு பார்த்தேன் கொடுக்கல, அப்புறம் பெட்ரோல் பங்க்லையும் கொடுக்கல. வேறு வழியே இல்லைன்னு சொல்லிட்டு சுடுகாட்டில் போய் டென்ட்டு போட்டேன். தெரிஞ்சு தான் போட்டேன், தெரியாமலாம் போடல. அந்த மாதிரியும் ட்ராவல் பண்ணி வந்திருக்கேன். அதுக்கப்புறம் பைக் பஞ்சர் ஆகியதும் சமாளிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் எனக்கு ஃபீவர், லூஸ் மோஷன், சளி, அப்புறம் வாந்தி, பேதி, இந்த மாதிரிலாம் எது ஆனாலுமே சமாளிச்சுட்டு வந்திருக்கேன். மற்றபடி பெருசாக எனக்கு இந்த தமிழ்நாடு முடிக்கிறப்ப பெரிய அளவில் எதுவும் ஒரு ஆக்சிடென்ட்டும் நடக்கலை. அதிகமாக நான் ஆக்சிடென்ட்டையும் பார்க்கல, பெரிய விதமான ஆக்சிடென்ட்டும் பார்க்கல, எனக்கும் எந்த ஒரு ஆக்சிடென்ட்டும் பெருசாக நடக்கலை. சின்னதாக அப்பப்போ அங்கேயும் பைக் போட்டு வந்திருப்போம், அவ்வளோதான். மற்றபடி அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா இது வரைக்கும் அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து நான் சமாளிச்சது கிடையாது. அப்புறம் வந்து தமிழ்நாடு ரைடு முடிக்கிறதுக்கு ஓவராலாக பட்ஜெட் எவ்வளோ ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, நான் அதை கணக்கு போடலைங்க. ஏன்னா ஒவ்வொரு ரைடுக்கும் ஒரு பட்ஜெட் வீடியோ போட்டிருப்பேன். இது வந்து ஓவராலாக பட்ஜெட் வீடியோன்னு சொல்லிட்டு நான் போடல. ஏன்னா ஓவராலாக நான் பண்ணியிருந்தேன்னா, ஒரே ரைடாக ஓவராலாக பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பாக இதுக்கு பட்ஜெட் வீடியோ போட்டிருப்பேன். நான் ஸ்ப்ரெட் பண்ணி தானே ரைட் பண்ணேன். அதனால் வந்து இதுக்கு பட்ஜெட் என்னால் சொல்ல முடியல. அப்படி இருந்தும் ஒரு மனக்கணக்கு பண்ணி சொல்கிறேன். 50,000 தாங்க ஆயிருக்குமே. ஏன்னா 50,000க்குள்ளே தான் ஆயிருக்கும், 15 கிடையாது. 50,000க்குள்ளே தான் இருக்கும். வேறு எதனா தமிழ் ரைடில் சொல்ல மாட்டேன்னு தெரியல. நான் நிறைய அனுபவங்கள் இருக்குது. ஆனால் எல்லாத்தையும் அப்படியே போட்டு கொலாப்ஸ் பண்ண முடியல. மாற்றி சொல்கிறேன். ஒன்றையும் மறந்து மாற்றி பேசுகிறேன். ஏன்னா 3 மாதம் ஆகிடுச்சு தமிழ்நாடு முடிச்சு. அதுவும் கேப் எடுத்து முடிச்சுது. அது எல்லாத்தையும் ஒரே இதில் வந்து திணிக்கணும்னா எப்படி திணிக்க முடியும்? ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் இந்த மாதிரிலாம் எனக்கு இந்த மாதிரி ஓப்பன் டாக்காக சொல்லலாம், இந்த மாதிரி நின்று பிளாக் பண்ணுறது எனக்கு பிடிக்காதுங்க. ஆன் த ஸ்பாட்டில் ஆன் த ஸ்க்ரீனில் அப்போதைக்கப்போ என்ன நடக்குதோ அதை அப்படியே ஓப்பன் டாக்காக பேசிடணும். என்னோட இது மைண்ட் செட்டு அப்படி இருந்தால் மட்டும்தான் என்னால் கரெக்டாக தெளிவாக சொல்ல முடியும். இந்த மாதிரி ஒரு இடத்துல நின்றுட்டு மொத்தமாக 2 வருஷமாக நடந்த ஒரு விஷயத்தை எடுத்துன்னு வந்து ஒரே வீடியோவில் சொல்லணும்னா என்னால் சொல்ல முடியல.
2 வருஷமா சேர்த்து வச்சிருந்த பேட் மெமரிஸும், குட் மெமரிஸும் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரே வீடியோவில் சொல்லணும்னா எப்படி சொல்ல முடியும்? அந்த மாரி தாங்க. சரி ஓகேங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தமிழ்நாடு ரைடில் பண்ண எல்லாம் கேட்ட கேள்விக்கும் பதில் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு எதனா ஒரு கேள்வி இருந்ததுன்னா, நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போயிட்டு கமெண்ட் பண்ணி கேட்கலாம். நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அந்த கேள்விக்கான பதிலை சொல்கிறேங்க. சரி ஓகேங்க. இதோட இந்த வீடியோ பண்ணிக்கிறேன். நம்ம வீடியோ வேறு புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி நிறுத்திட்டு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு போயிடுங்க. உங்களோட ஆதரவு எனக்கு மிக மிக தேவைப்படுகிறது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய்.